10th பாஸ் இல்லை ஐடிஐயில் எந்த கோர்ஸ் எடுத்து முடிச்சிருந்தாலும் உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்க போகுதுங்க இந்த 2026ஆம் ஆண்டில். ஆமாவா 10th பாஸ் ஆகியிருந்தாலே சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, 10th பாஸோ இல்லை ஐடிஐ முடிச்சிருந்தாலே போதுங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்க்கான ஒரு நோட்டிஃபிகேஷன், வேலைவாய்ப்புக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் வெளியே வந்திருக்கு. வாங்க இந்த நோட்டிஃபிகேஷனில் என்ன வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க, அப்படி என்ன சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபு, இதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன்லாம் தேவை, இதுக்கான சேலரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 18,000லேருந்து 56,000 வரைக்கும் இருக்குதுங்க. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. வாங்க நம்ம இந்த வீடியோவில் அப்படி என்ன ஜாப்ன்றது ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வேகன்சி வெப் சேனல் பார்க்கலாம், மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ வாங்க நம்ம இப்போ அந்த ஜாப் என்னென்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப். இது வந்து பார்த்திங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கீழே வர ஒரு லேப் ஜாப் தாங்க. லேப் பார்த்திங்கன்னா CSIR NML பார்த்தீங்கன்னா நேஷ்னல் மெட்ரலாஜிக்கல் லெபார்ட்டரி. இதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா மல்டி டாஸ்க் ஸ்டாஃப்ன்ற போஸ்ட்டுக்கு தாங்க ரெக்ரூட்மெண்ட் கண்டக்ட் பண்ணி அதில் காலி இடங்களை நிரப்பத்துக்கான நோட்டிஃபிகேஷன் வெளியிட்ருக்காங்க. இந்த மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபுக்கான போஸ்ட் பார்த்தீங்கன்னா போஸ்ட் கோடு கொடுத்துருக்காங்க. மொத்தம் 7 கோடு கொடுத்துருக்காங்க. அந்த 7 கோடுக்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு போஸ்ட் வைஸ் வந்து எவ்வளோ வேகன்சி இருக்குது, கேட்டகரி வைஸும் பிரித்து கொடுத்துருக்காங்க, குவாலிஃபிகேஷனும் கொடுத்துருக்காங்க, சேலரி கொடுத்துருக்காங்க, ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. நாம் இப்போ 1 by 1 பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கோட் M1. இந்த கோடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மொத்தம் 14 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. இதில் அன்ரிசர்வ்டுக்கு 3, எக்கனாமிக்கலி வீக்கருக்கு 3, ஓபிசிக்கு பார்த்திங்கன்னா 1, எஸ்டி வந்து பார்த்திங்கன்னா 7 போஸ்ட்டுன்னு வேகன்சியை கேட்டகரி வைஸ் பிரித்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா நீங்கள் 10th பாஸ் ஆயிருந்தாலே போதுங்க, நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாங்க. சேலரியும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தான் எல்லா போஸ்ட்டுமே 18லேருந்து உங்களுக்கு 56,000 வரைக்கும் வந்து உங்களுக்கு சேலரியாக கொடுத்துருவாங்க. இந்த எல்லா போஸ்டிங்குமே ஏஜ் லிமிட், அப்பர் ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 25 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க, அதையும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் போஸ்ட் M02. இந்த போஸ்ட்டுக்கு வந்து உங்களுக்கு 2 வேகன்சி இருக்குது. அன்ரிசர்வ்டில் 1, ஓபிசியில் 1 கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து நீங்கள் ஐடிஐ பாஸ் வந்து எலக்ட்ரிஷியன் முடிச்சிருந்தா நீங்கள் எலிஜிபிள் தாங்க, நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்த M3 போஸ்ட். M3 போஸ்ட்டில் வந்து ஒரு வேகன்சி இருக்குது. யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ்டு கேட்டகரிக்கு இருக்குது. இதில் வந்து கார்பெண்டரில் ஐடிஐ பாஸ் பண்ணியிருந்தால் நீங்கள் எலிஜிபிளுங்க, நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் M04. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே ஒரு போஸ்ட் இருக்குது அன்ரிசர்வ்டில். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட்டரில் ஐடிஐ முடிச்சிருந்தவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாங்க. M5ல் பார்த்திங்கன்னா எக்கனாமிக்கலி வீக்கரில் ஒரு போஸ்ட் இருக்குது. இதில் வந்து ப்ளம்பரில் ஐடிஐ முடித்தவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாங்க. M6ல் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரே போஸ்ட் இருக்குது அன்ரிசர்வ்டு. ஐடிஐயில் வந்து பார்த்தீங்கன்னா ஏர் கண்டிஷன் முடித்தவங்க, ஏசி, ரெஃப்ரிஜிரேட்டர் இதெல்லாம் வந்து இது பண்ணுற ஐடிஐ முடிச்சிருக்கவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாங்க. நெக்ஸ்ட்டு M07ல் வந்து 2 போஸ்டிங் இருக்குது. ஓபிசிக்கு 1, எஸ்டிக்கு 1. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐடியில் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர், ப்ரோக்ராம் அசிஸ்டன்ட் முடிச்சிருவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு சேலரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் சொன்ன மாதிரி 18,000லேருந்து 56,000 வரைக்கும் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஏஜ் லிமிட் 25 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாமல் அப்ளை பண்ணிக்கோங்க காய்ஸ். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்பு. இது இன்னொரு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் உமன் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா முன்னுரிமை கொடுக்குறாங்க. ஸோ ஃபீமேல்ஸும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ பெண்களை நீங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். 10th பாஸ் ஆயிருந்தாலும் சரி, ஐடி இப்போலாம் பார்த்திங்கன்னா பெண்களும் நிறைய பேர் ஐடி கோர்ஸ்லாம் முடிச்சிருக்கீங்க. ஸோ உங்களுக்கான இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸில் யாராச்சும் ஐடிஐ முடிச்சிருக்காங்க, 10th பாஸ் ஆகிருக்காங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை, அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வாங்க இந்த போஸ்ட்டுக்கு என்ன மாதிரி, இந்த போஸ்டிங் என்ன மாதிரி ஜாப்லாம் இருக்குது, என்ன மாதிரி வேலை, இது மல்டி டாஸ்கிங்னா என்ன மாதிரி வேலைன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு M01 இந்த போஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி வேலைன்னா ஃபிசிக்கல் மெயின்டெனன்ஸ் ஆஃப் ரெக்கார்ட் அந்த செக்ஷன், அதாவது ஜென்ரலாக க்ளீனினஸ் அண்டு ஃபைல்ஸ்லாம் கேரி பண்ணுற மாதிரி, ஃபோட்டோ காப்பிங் பண்ணுறது, நான் கிளர்க்கல் ஒர்க் மாதிரி, இதெல்லாம் அசிஸ்டண்டிங், டெலிவரிங் ஆஃப் டேக் இந்த மாதிரி வேலை தாங்க இருக்கும் இதில். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா M02 இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெயின்டெனன்ஸ், இன்ஸ்டாலேஷன், ரிப்பேரிங், எலக்ட்ரிக்கல் மிஷினரி எக்யூப்மெண்ட்டு இது மாதிரி ஃபிட் பண்ணுறது, ஸ்விட்ச் கியரு, ஸ்விட்ச் போர்டு சரி பண்ணுறது, இந்த மைக்ரோஃபோன், லவுட் ஸ்பீக்கர் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் ஃபிட் பண்ணுறது, லைட் ஃபிக்சர்ஸ் இந்த மாதிரி பண்ணுற வேலை தாங்க M02 அந்த போஸ்டிங்கு. 03ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன், ரிப்பேரு, ரிஸ்டோரேஷன், இன்ஸ்டாலேஷனு, கேபினெட்ஸ் இதெல்லாம் பண்ணுறது, ஃபர்னிச்சரு, விண்டோஸ் சரி இது பண்ணுறது இந்த மாதிரி ஒர்க் இருக்கும். M4ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் ஃபிட்டிங் ஒர்க் இருக்குங்க. ஃபில்லிங், கட்டிங், த்ரெட்டிங், நான் ஃபெரஸ் மெட்டீரியல்ஸ் இந்த மாதிரி ஒர்க் இருக்கும். M5ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேயிங், அசம்பிள் பண்ணுறது, இன்ஸ்டாலேஷன், லேயிங், மெயின்டெனன்ஸ் பண்ணுறது, ஃபிட்டிங்ஸ் பிக்சர்லாம் வந்து ட்ரைனேஜ் சிஸ்டம், ஹீட்டிங், சானிடரி சிஸ்டம், கேஸ் அண்ட் வாட்டர் பைப்லைன் இதெல்லாம் வந்து இது பண்ணுற வேலை மாதிரி இருக்கும் உங்களுக்கு. M6ல் பார்த்தீங்கன்னா ரிப்பேர் அண்ட் ஆப்ரேஷன் ஆஃப், அதாவது ஏசி, ரெஃப்ரிஜரேட்டர்
ஏசி அப்புறம் ஃப்ரிட்ஜ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து நீங்கள் ரிப்பேர் அண்ட் அது ஏதாச்சும் ரிப்பேர் ஆயிருந்துச்சா அதை சரி பண்ணுற மாதிரி, அதை ஆப்ரேட் பண்ணுற மாதிரி வேலை தான் உங்களுக்கு இருக்கும். M07 போஸ்ட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் கண்ட்ரோல் பண்ணுறது, எக்யூப்மெண்ட் ஆப்ரேட் பண்ணுறது, கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டிங் அதில் ஏதாச்சும் உங்களுக்கு எரர் வருது இல்லை ஃபெயிலியர் வருதுன்னா அதை சரி பண்ணுறது, அந்த மாதிரி ஒர்க் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த 7 போஸ்டிங்க்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஜாப் தாங்க இருக்கும். ஸோ இதுக்கான சேலரியும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்லேருந்து போக போக இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாமல் அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 10th பாஸ் ஐடிஐ பாஸ் ஆயிருந்தாலே போதும், நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்ஸ் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் லிஸ்ட் ஆகிட்டோடனே நீங்கள் ரிட்டன் எக்ஸாம் இருக்கும். ரிட்டன் எக்ஸாமில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்ஜெக்டிவ் டைப் கொஷின், அதாவது மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் இருக்கும் உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ் பண்ணி. அடுத்ததாக வந்து 150 கொஷின் இருக்கும். 10th ஸ்டாண்டர்ட் லெவலில் தான் கொஷின்ஸில் இருக்கும். அண்டு 2 hours உங்களுக்கு வந்து டியூரேஷன் இருக்கும் இந்த எக்ஸாமுக்கு. இந்த ரிட்டன் எக்ஸாமில் நெக்ஸ்ட் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடு, ஜென்ரல் அவேர்னஸ், இங்கிலீஷ் லாங்குவேஜ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் 25 கொஷினும், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடு 25ம், ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜ் உங்களுக்கு 50 கொஷின்ஸ் இருக்கும். மார்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடுக்கு 75 மார்க்ஸும், ஜென்ரல் அவேர்னஸ் இங்கிலீஷ் லாங்குவேஜ்க்கு பார்த்தீங்கன்னா 150 மார்க்ஸும் இருக்கும். இதுக்கெல்லாம் நெகட்டிவ் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 1 நெகட்டிவ் மார்க் ஃபார் எவ்ரி, நீங்கள் ஒரு கொஷின் ராங் ஆன்சர் கொடுத்தா கூட அது நெகட்டிவ் மார்க் இருக்குது. ஸோ பார்த்து கேர்ஃபுல்லாக ஆன்சர்லாம் வந்து இது பண்ணிக்கோங்க. அதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரிப்பரேஷன் கொடுத்துருக்காங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுன்ட்டு. ஸோ இதையும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சில ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க இதுக்கு. ஸோ அதையும் பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. என்னென்ன கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க இந்த போஸ்டிங்க்கு, அதெல்லாம் கூட நீங்கள் பார்த்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த போஸ்ட்டுக்கான ஏஜ் அண்ட் ஏஜ் ரிலாக்ஸேஷன்லாம் கூட கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் கூட பார்த்துக்கோங்க. பார்த்து அப்பர் ஏஜ் லிமிட் மட்டும் 25ங்க, அது கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ்ட் வைஸாக வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் இதெல்லாம் அப்ளை பண்ணுறப்ப பார்த்துக்கலாம். அடுத்ததான் இந்த போஸ்டிங் எப்படி அப்ளை பண்ணாமல் வந்து அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்குள்ளே போய்ட்டு அப்ளை பண்ணிக்கலாம். அஃபிஷியல் வெப்சைட்குள்ளே போய்ட்டு நீங்கள் ஆன்லைனில் அப்ளிகேஷன் போர்ட்டல் இருக்கும், அதில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கு February 6 வரைக்கும் தாங்க டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான ஸ்டார்டிங் டேட் பார்த்தீங்கன்னா January 5 ஸ்டார்ட் ஆகிருக்கு. க்ளோசிங் டேட் பார்த்தீங்கன்னா February 6 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணுறவங்க குயிக்காக அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு இன்னும் டியூரேஷன்ஸ் இருக்குது, பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் கேர்ஃபுல்லாக பார்த்து அப்ளை பண்ணுங்கள். அண்ட் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 500 கொடுத்துருக்காங்க. இல்லை நீங்கள் பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பேமெண்ட்டே பண்ணிக்கலாம். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன்லாம் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இன்ஃபர்மேஷன்லாம் வந்து கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணுங்கள். உங்களோட வேலிடான மெயில் ஐடி அப்புறம் மொபைல் நம்பர் கொடுங்க. உங்களுக்கான கம்யூனிகேஷன் அதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஓகே காய்ஸ், நாம் இந்த வீடியோவில் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்க்கான அப்டேட் பற்றி பார்த்தோம். இந்த மாதிரியான லேட்டஸ்ட்டான ஜாப் அப்டேட் வீடியோக்கு நம்மளோட வேகன்சி வெப் சேனலை மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.